வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதில் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் இனி 6 கொஷின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. 6 × 2 12. இதில் வாட் இஸ் ஆக்ஷன் பாயிண்ட், டிஃபைன் temperature coefficients, difference between கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. இதில் ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஷின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி. இதில் கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அது கீழே கால்குலேட் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி how will you induce the EMF changing per area enclosed in the coil, list out the properties of electromagnetic waves, derive an equation effective focal for length of lens in contact. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஃபார் எலக்ட்ரிக் டைபோல், டிஃபைன் Q ஃபேக்டர், how the EMF cells compare to using potentiometer, deduce the relation magnetic induction per point infinity for long straight conductor for carrying the current, obtain the expression for electric field due to for uniformly charged in spherical shell, what is emission spectrum, explain the type of emission spectrum, explain the principle, construction to working for transformer, obtain the lens marker formula, mention the significance. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா explain the working for cyclotron detail, describe the methods of determine the speed of light வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்டுக்கு ஷேர்